அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம். 2ஆம் அதிகாரம். 1. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், 2. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. 4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். 5. நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகமில்லையா? 6. அவன் தன் காலத்திலே வெளிப்படும் படிக்க இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. 7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. 8. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்த தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். 9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் 10. கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். 11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும் படிக்கு. 12. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்க ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். 14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். 15. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். 16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். 17. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, தெசலோனிக்கே சபையார் ஒரு புதிய விசுவாசிகளாய் இருந்த காரணத்தினாலும் பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களை அவர்கள் இன்னும் கற்று அறியாத காரணத்தினாலும் குறிப்பாக ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றிய ஒரு குழப்பத்திலே அவர்கள் தடுமாறிக் கொண்டிருந்த காரணத்தினாலே இந்த 2ஆம் தெசலோனிக்கிய நிருபத்தை பவுல் எழுதுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் என்ன? சபை என்று சொல்லும் பொழுது விசுவாசிகள் கடவுள் அருளியிருக்கிற இந்த முழு வெளிப்பாடு, இந்த வெளிப்பாட்டை ஸ்பெஷல் ரெவலேஷன், கடவுளுடைய சிறப்பான இந்த புது முழுமையான வெளிப்பாட்டை கற்றுக்கொள்வதிலே நீங்கள் சிரத்தையோடு முயற்சிக்க வேண்டும். எந்த கொள்கை எப்படி இருந்தா
எல்லாம் மோட்சம் போய் சேர போறான், போயா வேலையை பார்த்தேன். அப்படியா? இதுதான் கடவுளுடைய வெளிப்பாடா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தந்தருளி திருச்சபையை மீட்டு கொண்டாருங்க. அதாவது திருச்சபையின் மீட்புக்காக ஒரு விலை மதிப்பற்ற ரத்தம் சிந்தப்பட்டது. இல்ல சார், எங்களுக்கு என்னத்துக்கு சார் அவ்வளோ ரத்தம்? சும்மா லேசா ஒரு என்னங்க, நம்ம இப்ப ரத்தம் கொடுத்துனுக்குறோம் பாருங்க, கணக்கு பண்ணி தானே ரத்தம் கொடுக்குறோங்க, அவ்வளவு கொடுத்தா போதும் சார். என்னங்க, ஏதாச்சும் நான் பேசுறது உங்களுக்கு பொருத்தமா இருக்குதா, அர்த்தமா இருக்குதா? எதுக்கு சார் முழு ரத்தம்லாம் கொடுத்துன்னு? சும்மா ஒரு சாங்கியத்துக்கு பொட்டு மாதிரி ஒரு ரத்தம் வைங்க சார், நாங்கெல்லாம் ரசிக்கப்பட்டுருவோம். ஏன் சார் திடீர்னு ஒரு மாதிரி பேசுறீங்களே? நீங்க நல்லா தானே பேசினீங்க. அந்த மாதிரி கடவுள் விலையேற பெற்ற வேதத்தை கொடுத்துக்கிறாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு என்ன சார், ஒரு ஓரமா ஒண்ணு விஷயம் தெரிஞ்சா போதும் சார், அப்படியே போயிடுவோம் நாங்க மோட்சம் அப்படிங்களா? இது ஆண்டவருக்கு தெரியாத போச்சுங்களா? அதான் எனக்கு ரொம்ப வேசனமா இருக்குதுங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு 1600 வருஷம் 40 ஆசிரியர்கள் அதை எழுதி, அதை பாதுகாத்து, அதை மொழிபெயர்த்து, எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டம்? விளக்குதா உங்களுக்கு நான் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறேன்? எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டும், ஆனால் அவருடைய ரத்தம் தேவையில்லை. அப்படி ஒருத்தன் எவனாச்சும் பேசுவானா? எனக்கு வேதத்தின் சத்தியம் வேண்டும், ஆனால் வேதம் வேண்டியது இல்லை. போயா போயா. நீங்க பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? சபைக்கு பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? சரி, இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா? நம்ம ஆராதனையில என்ன வேத பாடம் படிச்சுட்டு வரோன்றதாச்சும் ஞாபகம் இருக்குதா? அப்ப என்ன பொறுப்புள்ளவர்களாக, அதாவது கடவுள் கொடுத்த இந்த சிறப்பான வெளிப்பாட்டை நாம் அசட்டை செய்கிறவர்களாக, நிர்விசாரிகளாக, அட எந்த சத்தியம் போயா, நீயும் உன் சத்தியமும், அப்படியா? அப்படிப்பட்டவங்க தாங்க 11ஆம் வசனம் படிங்க. சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற, அதுதாங்க அவர் செய்ய போறார். நீ உன் சத்தியத்தை தூக்கின போயா, நீங்க சொல்லின்னு இருங்க, நான் ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை, அங்க சொல்லின்னு இருக்குதுங்களே. அதான் முடிவு. சத்தியம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்குதுப்பா. இந்த ரோட்ல போறவனுக்கு நான் தெரியுமா சத்தியம்? அதை போயின்னுக்குறாங்க, பஸ் போதுங்க. Do they know what is truth? கிருபையாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் தம்மை வெளிப்படுத்தி இந்த மகத்துவமான சத்தியத்தின் ஒளியை கொடுத்திருக்கிறார். நீ என்ன கோச்சுக்காதீங்க, நான் மெட்ராஸ்காரன் போயான்றீங்க. நல்லா தெரிஞ்சு, ஏன்னா you don't have any regard for the Bible. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல பசங்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், தாங்கெல்லாம் பண்ணிருக்கிறாங்கல்ல. ஏதோ 4 பாட்டை பாண்டமா, ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, இவங்களுக்கு புள்ள பிறக்கும், அவங்களுக்கு வியாதி போயிடும், அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அதெல்லாம் வீட்டுக்கு போங்க சார், கடவுள் பேசிட்டா. தீர்க்க தரிசனம் கடவுள் நேரடியா பேசிட்டார, God has spoken. அப்புறம் என்னத்துக்கு பைபிள்? பைபிளை தூக்கிட்டு போயா கம்மனு. அந்த நாள் வந்து கொண்டு இருக்குது. நம்ம சும்மா அப்படியே ஒரு என்னங்க, ஒரு தடுமாற்றத்துக்குள்ள இருக்கிறோம். அதாவது சத்தியமா பாரம்பரியமா, விசுவாசமா சடங்காச்சாரமா, அப்படியே இதுவா அது என்ன மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க. அதனால சும்மா அப்படியே வச்சுக்க சார் பக்கத்துல பைபிள. கருமையானவர்களே, இப்படி அறியாமை இந்த வார்த்தை புரியுதுங்களா? அதுல நீங்க இருக்கிற வரைக்கும் குழப்பம் உங்களுடைய விசுவாசத்திலே காணப்படும். அதனுடைய விளைவு என்னங்க? தடுமாற்றம். You will stumble. வாழ்க்கையில எது முக்கியத்துவம், எது கடவுளுக்கு பிரியமானது, எது கடவுளுடைய சித்தம், எதை நான் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற அறிவற்றவர்களாக, தெளிவற்றவர்களாக, உறுதி அற்றவர்களாக சபை போயிடும். லவோதிக்கியா சபையே, நீ அனலும் இல்லை, நீ குளிரும் இல்லப்பா, உன்னை வாந்தி பண்ணி போடுவே. உங்க வாழ்க்கை வாந்தி பண்ணி போடப்படும். கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ண. ஏமா கடவுள் தம்மை வெளிப்படுத்த இவ்வளோ சிரத்தை கொண்டிருக்க 1600 வருஷம் 40 ஊழியர்கள் மூலமாக இதை நமக்கு தந்து, அதை நம்முடைய மொழியில, எனக்கு இதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை சார்னா என்ன சொல்ற நீ? நான் சொன்ன மாதிரி புரியுதா உங்களுக்கு? சார் எதுக்கு சார் ஏசுநாதர் சிலுவையெல்லாம் ரத்தம் சிந்தின்னு சும்மா ஒரு போட்டு வைக்கிற மாதிரி அப்படி வச்சாருன்னா சரியா போயிடுங்களே.
You argue like that. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை சார். ஏசுநாதர் வந்தா என்ன, வரலனா என்ன, மேகம் வந்தா என்ன, ஐயோ ஆளை விடு சார் நீ. இப்ப கடன் எப்படி கட்டுறதுன்னு நாங்க யோசனைக்கிறோம். ஊரை சுத்தி கடன் வாங்கின அவஸ்தப்பட்டுன்னு. அதை பத்தி ஏதாச்சும் சொல்லு சார். பட்ஜெட்ல ஏதாச்சும் சொல்லிக்கிறாங்களா? இல்ல, ஆக்சுவலி எங்க வந்து நிறுத்திட்டோம் பாத்தீங்களா? மண்ணு, மண்ணாசை, பொருள், பொருளாசை, உலகம், உலக வழி, அங்க அது போதும் சார். சும்மா ஒரு சாங்கியத்துக்கு அப்படி வருவாங்க போவாங்க. அதுக்கு மேல ஒன்னும் எதிர்பார்க்காதீங்க. பைபிள் ஸ்டடிக்கு வாங்கன்னு கூப்பிடாதீங்க. ஐயோ எங்களுக்கு வேணாங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அவங்கள பத்தி தான் இங்க போட்டு. இப்போ நான் சத்தியத்தை புரிந்து கொண்டேனா அல்லது புரியாத சத்தியத்தை விசுவாசிக்க முடியுமான்னு நீங்க முடிவு பண்ணீங்கம்மா, எனக்கு தெரியாது. I cannot explain that. எனக்கு சத்தியம் புரியாம நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அது என்ன விசுவாசம்னு எனக்கு விளக்கம் கொடுக்க முடியலங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போ அப்படி இருந்துருது இல்லைங்களா? 12ஆம் வசனம் படிங்க. ஆமாங்க. நீ எப்ப சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள இல்லையோ, சத்தியத்தை விசுவாசிக்கலையோ, நெக்ஸ்ட் லெவல் வந்துப்பா பொய்யை. There is no another alternative. There is no option. சார் இருக்கட்டும் சார், பைபிள்ல இருக்கட்டும் சார் சத்தியம், எனக்கு தேவையில்லைன்னு எப்ப சொல்லிட்டியோ அப்ப நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பொய்யை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். பொய்யினுடைய முடிவு என்னங்க? அந்த பொய்க்கு விசுவாசிகளுக்கு என்னங்க நடக்கும்? வஞ்சகத்தை அனுப்புவார். அப்படியே பொய் மேல பொய், பொய் மேல பொய், அப்படியே போப்பான். விளங்குதா? சும்மா விளையாட்டு இல்ல. இதுதான் கடந்த 2000 ஆண்டுகளாக திருச்சபையில நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு நடக்குதுங்க. பொய் எப்ப பொய்ய ஒருவன் நம்ப, அங்க விசுவாசன்ற வார்த்தை போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் பிலீவ் என்ற வார்த்தை வரும். கொஞ்சம் விசுவாசம் என்பது ஆவியினால் அருளப்படுவது, நம்பிக்கை என்பது மனிதன் வைக்கக்கூடிய நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம நாட்டில் இல்ல, எத்தனை தெய்வங்களை நம்பிக்கொண்டு இருக்காங்க மக்கள். அப்படியே போய் நிறைன்றார் கடவுள். அந்த பொய்யை நம்புவதற்கு வஞ்சகம், டிசீவிங் ஸ்பிரிட், பொய்யின் ஆவியை தேவன் மக்களுக்கு அருளுவார். அதுல நீங்க போயிடுங்க. பத்ரிநாத்ல அலாட்சின்னு போச்சீங்களே, அந்த மாதிரி அடிப்பட்டு அடித்து செல்லப்படுவீர்கள். இந்த 2ஆம் அதிகாரத்துல 2 பெரும் பகுதி இருக்குதுங்க. உலகத்தின் முடிவிலே சாத்தானுடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும், மெய் திருச்சபையின் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கும், அவ்வளவுதான் மேட்டர். புரியுதுங்களா? சாத்தானுடைய கிரியைகள் உலகத்திலே எப்படி இருக்கும், சபையிலே எப்படி இருக்கும். மெய் சபையினுடைய விசுவாசம் அழகாக முடிக்கிறார். 17ஆம் வசனம் பாருங்க. 17. மெய்யான சபை எப்படிமா இருக்கும்? நல் வசனத்தினாலே ஸ்திரப்பட்டதாக, உறுதிப்பட்டதாக, நல் வசனத்தினாலே தேற்றப்பட்டதாக, என்கரேஜ். அது மட்டும் இல்ல, ஆறுதல் மட்டும் இல்ல, அந்த நல் வசனம், தட் இஸ் த ரூட் ஆஃப் இட். நல் வசனத்தினாலே நற்கிரியை செய்கிறதாக அந்த சபை இருக்கும். மீதிக்கெல்லாம் சபைன்னு பேர் இல்ல, மீதி மக்களுக்கு சபையை சேர்ந்தவர்கள் அல்ல. ரொம்ப சிம்பிளா முடிச்சுங்க, ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். எப்ப நீ வேதத்தை வெறுக்க, வேதத்தை அசட்டை செய்ய, வேதத்தை அவமதிக்க உனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த எண்ணமே சாத்தானுடைய விதை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? விதைக்கிறவன் விதைத்துக் கொண்டு போனான். வழி அருகே விதைத்ததை ஆகாயத்து பறவைகள். யார் அந்த ஆகாயத்து பறவை? சாத்தான். உட்காந்து கேட்டு நிக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அப்படி போனவன மறந்துடுவீங்க. அதனுடைய வேலை என்ன? சாத்தான் அந்த திருவசனத்தை எடுத்து விடுவான். நீங்க கனி கொடுப்பீங்களா? நீங்க நிலைத்திருப்பீர்களா? நீங்க விசுவாசத்துக்காக போராடுவீர்களா? தியத்திரா சபையை போல சாத்தானுடைய இடம் என்று அழைக்கப்படுகிற உன்னுடைய பட்டணத்திலே நீ விசுவாசத்துக்காக இரத்த சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார். உங்களை என்னைய பார்த்து சொல்வானா? அதாங்க நான் சூடான்ல பார்த்தேன். என்ன சூடான்ற ஒரு நாடு இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, அந்த வரலாறே தெரியாது. எப்படி தெரியும்? என்னத்தை புரியும்? இங்க இருக்கிற மௌலிவாக்குமே தெரியல, என்னத்தை விளக்குறதுங்க. புரியுதுங்களா? அந்த சூடான் ஒரு நாடா இருந்ததுமா. 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக
தென் சூடான் பிறந்தது. அது பிறந்ததுக்கு காரணமே கிறிஸ்தவம். வட சூடான் இஸ்லாமியர். ஆக தென் சூடான்ல இருந்தவர்கள் மத சுதந்திரத்துக்காக, மத வழிபாட்டிற்காக ஒரு நாடே பிரிக்கப்பட்டது. நல்ல வரலாறு கத்துங்க. அதனால பிரச்சனை முடிஞ்சிச்சா? முடியல. அதே முஸ்லிம் தீவிரவாதிகள் சரியா ஆண்களை மட்டும் இரவுல வீட்டுல தூங்கி இருக்காங்கல்ல, வீட்டை திறந்து ஆண்களை மட்டும் சுட்டுட்டு போயிடுறான். இதான் நடந்தது. படிச்சீங்களா? அதை ஏதாச்சும் பாத்தீங்களா? நம்ம தூங்கி இருக்கிறோமா? கரெக்டா ஆம்பளைங்களை மட்டும் சுட்டு போயினாங்கிறான். கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்குமா? நைஜீரியா 1 மாசமா சொல்லி இருக்கேன், கிறிஸ்தவ பெண்களை மட்டும் கடத்தின்னு போயிடுறாங்க. கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், கங்கணம் கட்டின்னு இந்த உலகம் செயல்பட்டு. ஏதாச்சும் பொறுப்போடு நம்ம ஜெபிக்கிறோமா? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அமைதியான வாழ்க்கை, எங்க உணர்வு இருக்குதுங்க? உண்மை கஷ்டங்கம்மா. நம்ம திருந்துறது. எங்கு சத்தியம் இல்லையோ அங்கு ஜீவன் இல்லை, வாழ்வு இல்லை, விடுதலை இல்லை, கனி இல்லை. தெசலோனிக்கே சபையாரே, நீங்கள் ஜீவனுள்ள சபையாக, கனி கொடுக்கிற சபையாக, நற்கிரியை செய்கிற சபையாக, இல்லையா? இன்னும் அழகா சொல்றார் 13ஆம் வசனம். சகோதரரே, சார் யார் சார் ரட்சிக்கப்படுவா? அந்த ஒரு வசனத்துல 3 கேள்வி கேளுங்க. யார் சார் ரட்சிக்கப்படுவா? சத்தியத்தை விசுவாசிப்பவர்கள். யார் சார் சத்தியத்தை விசுவாசிப்பார்? ஆதி முதல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சத்தியத்தை விசுவாசிக்கிறார்கள்னு எப்படி சார் தெரியும்? நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். முடிஞ்சு போச்சுங்களா? பதில அவ்வளவுதான் பதில். நீ அதுல இருக்கிறியா? நீ சத்தியத்தை விசுவாசிக்கிறாயா? நீ ரட்சிப்படைந்திருக்கிறாயா? நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாயா? அப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்துல நற்கிரியை செய்து. வெரி சிம்பிள். என்ன பெரிய தத்துவமா இருக்குதாங்க? ஒன்னும் இல்லைங்களே. அப்படி பொறுமையா உட்கார்ந்து படிக்கிற மனம் இல்ல. விளங்குதா? கேள்வி கேளுங்க. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனா? ரட்சிப்புனா எனக்கு என்னன்னு புரியுதா? புரியவில்லை என்றால் நான் இன்னும் சத்தியத்தை அறியவில்லை, சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை, அல்லது சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அவ்வளவுதான். There is no salvation without the gospel of Christ. புரியுதுங்களா? ஆக இன்னைக்கு சுவிசேஷத்திற்கு சாத்தான் தடையை கொண்டு வருகிறான். அது இந்தியாவா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத படிக்கு என்னென்ன பிரச்சனையை கொடுக்க முடியுமோ எல்லா பிரச்சனையும் கொடுத்து நிற்பான். ஏன்னா அந்த சுவிசேஷம் மனிதர்களை பாவத்திலிருந்து, அழிவிலிருந்து, நித்திய ஆக்கினையில் இருந்து விடுதலையாக்கி ரட்சிப்படைய செய்கிறது. அதை கேட்காத. அவ்வளவுதான். புரிஞ்சிடுச்சுங்களா? ஒண்ணு அதை செய்வான். அடுத்தது என்ன செய்வான்? அந்த சத்தியத்தை குழப்பிடுவான். என்ன சார் குழப்பிடுறான்னு? இயேசு ரட்சிக்கிறான்னு என்ன மாதிரி பசங்கிங்கள, இயேசு ரட்சிக்கிறான்னு பேசாத பசங்க யார? இயேசு சுகம் அளிக்கிறார், இயேசு வாழ்வளிக்கிறார், இயேசு விடுதலை அளிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இப்படியே பேசினரு. ரட்சிப்பை பத்தி வாயை திறக்காத, பாவத்தை பத்தி சொல்லாத. நீ நான் சொல்ற, நீ பெரிய பரிசுத்தவானா, உன் யோகியம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆமா, அப்ப பிரசங்கம் பண்றப்ப கொஞ்சம் யோசனைப்புங்க. பெரிய யோகியம் பாவரு, பெரிய பரிசுத்தவானு, இவரு பிரசங்கம் பண்ண வந்துட்டாரு, இதை நம்ம எல்லாம் கேட்கணும். முடிஞ்சிச்சு. அந்த சிந்தனை வந்த உடனேயே சத்தியம் நம்மை விட்டு விலகி சென்று விடும். இல்லைங்களா? அவ்வளவுதானுங்களா? 2 கொரிந்தியர் 4:4 படிங்க. அது எத்தனை பிரச்சனையை கொண்டு வரா பாருங்க சாத்தான். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை, இப்ப நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, சரீரம் இங்க இருக்குது, நீங்க காதுல கேட்டுக்கொண்டு இருக்கீங்க, யூ ஆர் லிசனிங். உங்கள் மனம் குருடாக்கப்பட்டது. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா
நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. See, you can be present physically, you can be listening physically, but your mind and your heart and your soul is totally dead. அவங்க தான் மெஜாரிட்டி சார். 4 நிலம் சார், வழி அருகே, கற்பாறை அருகே, அப்புறமா முள்ளுகளுக்குள்ளே நல்ல. அப்ப யார் மெஜாரிட்டி? இங்க 3 பேர் தான் மெஜாரிட்டி. அவங்க தான் அதிகமா இருப்பாங்க சபையில. அது எந்த சபையா இருக்கட்டுங்க, they are the majority. அவங்க தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுவாங்க, எல்லாம் ஆளுகை செய்வாங்க. they will be in position, they will do everything. மாதாக்கு செலவு வைக்கலாமா, வைக்கலான்ட்டான். மத்தேயு 24:4-6. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த வார்த்தை தாங்க இன்னைக்கு நமக்கு முக்கியம். எச்சரிக்கையாயிருங்கள். அப்புறம் அநேகர் சாதித்துக் கொண்டு சொல்லி பாத்தீங்களா, ஏமாற்றுவார்கள். வஞ்சிப்பாருங்கன்னா ஏமாற்றுவார்கள். ஜாக்கிரதையா இருப்பா. 6ஆம் வசனம். ஆமா, யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள். வேண்டியதே. ஆனாலும் பவுலும் அதே கருத்தை இங்க 3ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:3. ஒருவனு உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய, அதாவது வருகையின் நாள் வராது. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பான். அதான் எத்தனையோ முறை கதை சொல்லி முடிச்சுட்டேங்க. பாலாச லாரின்னு ஒரு தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வந்தாருங்க. அது மாதிரி இனிமேல் மெட்ராஸ்ல நீங்க பார்க்கவே முடியாது. ஒரே நேரத்துல ஒரு 30 பொம்பளைங்க டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. பேய் புடிச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாங்க, பிரமாதமா டான்ஸ் ஆடுவாங்க. எதுக்கு சார் டான்ஸ் ஆடுவாங்கன்னா, அங்க பாட்டு பாடுற பாடலுக்கு டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. இந்த காட்சி நீங்க பாத்துக்கிறீங்களா? உங்களுக்கு சொன்னா புரியுமா? என்னத்த பேசுறீங்க? இங்க நம்ம கோயில்ல ஒரு தடவை பேசினாரு, எல்லாரையும் பலார்னு அடிப்பாரு. கடைசியில் என்ன ஆனாரு? முத்து கிருஷ்ணனா மாறினார். எல்லார்கிட்டையும் இயேசுநாதர் வராருன்னு உன் சொத்தெல்லாம் வித்து எத்தனை கொடுத்துருப்பா. அதான் அவருடைய முடிவு. விளங்குதா உங்களுக்கு? வில்லியம் பிரென்ஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான கள்ள போதனையின் போதகராக அவர் சென்னைக்கு வந்து எல்லார்கிட்டயும், ஆமா இயேசுநாதர் வர்றாரு, வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க போலான்னு சும்மா போறது இல்லைங்க, மொத்தமா வாங்கிட்டு என்னமோ சொல்லுவாங்களே, போற சனிய சும்மா போவாது, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போ. நேரம் ஆயிடுச்சுங்க. எங்க வருது? இன்னொரு இடத்துல வருதுங்களே, 9:9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின் படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே உண்டாகும் வஞ்சகத்தோடும். பார்த்தீங்களா? இன்னும் புரியல? அற்புதம் அடையாளம்னு போனீங்க, நீங்க திரும்பி வர போறதே கிடையாது. You cannot come back. ஏன்னா அது வஞ்சிக்கிற ஆவி, சாத்தானுடைய அடிமைத்தனத்தின் ஆவியில மக்கள் போய்கொண்டே இருப்பாங்க. இதை நம்ம உலகத்துல பார்க்கிறோம். திருச்சபையில் என்ன சார் பார்க்கிறோம்? அப்ப திருச்சபையில சாத்தான் கிரியை செய்யல, அங்கதான் அதிகமா கிரியை செய்யும். சரிங்களா? எப்படி சார் கிரியை செய்யறான்? கள்ள தீர்க்க தரிசிகளை திருச்சபைக்குள்ளே கொண்டு வருவான், கள்ள போதனைகளை திருச்சபைக்குள்ளே கொண்டு வருவான். அந்த திருச்சபை விசுவாச துரோகம் உள்ள திருச்சபையாக மாறி. இல்லைங்கதா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். இதுக்குதான் சத்தியத்தை படிக்கணும்ன்ற ஒரு நாள்ல புரிஞ்சிடாது, எல்லாம் எல்லாமே புரிஞ்சிருமா என்ன? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டிருந்தாரே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா நீங்கள்
விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நம்பி போய் கொண்டு இருக்கிறீர்களே, எப்படிப்பா அது முடியும்? ஆவியானவர் இன்றி ஒருவரும் ரட்சிக்கப்படைய முடியும். அழகா சொல்ற பாத்தீங்களா? 13ஆம் வசனத்துல நம்ம வாசித்த 2 தெசலோனிக்கேயர் 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் விசேஷம் என்றால் என்ன? கடவுள் இயேசு கிறிஸ்துவாக மனிதனானார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து, கடவுளுடைய தண்டனையாகிய மரணத்தை அவர் சிலுவையிலே நிறைவேற்றினார். அவருடைய பலியினாலே, பாவ பரிகார பலியினாலே நான் பாவம் மன்னிக்கப்படுகிறேன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறேன், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறேன். அப்ப அந்த சிலுவையில என்ன வெளிப்பட்டது? 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் அன்பு. அப்ப சுவிசேஷத்தின் முழுமை என்ன? அன்பு. The love of God. தேவனுடைய அன்பு கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. இந்த அன்பை எதிர்க்கிறவன் எப்படி விடுதலை ஆக்கப்படுவான்? கொஞ்ச நேரம் ஒரு கேள்வியை வைக்கிற, என்ன ஒரு செய்யக்கூடாதுங்க, தண்டிக்க கூடாது. பாத்தீங்களா? இதுக்கு பேரு சுவிசேஷமா? சுவிசேஷமா நம்ம வசதிக்கு இல்லைங்க. உங்களுக்கு அந்த வசதிக்கு இல்லைன்ற சொற்றொடர் புரியுதா? நம்ம வசதிக்கு இல்லைங்க சுவிசேஷம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரொம்ப சந்தோஷப்படுறேன்ல. அதே மாதிரி அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழுங்க மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம். இதுதான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எதிர்த்தார். Jesus cannot be the only way of salvation. So I don't want Jesus. புரியுதா உங்களுக்கு? சுவிசேஷத்தை மக்கள் எப்படி புரிந்து கொள்றாங்க? அந்த மாதிரி நான் சொன்ன ஒரு பெரியவர் என்ன சொன்னாரு? கடவுள் நித்தியமாக ஒரு மனிதனை தண்டிப்பது நியாயமற்றது, அன்பற்றது. என்னையாக அவர் அன்பு? ஒண்ணு அவர் அன்புள்ளவரா இருந்தா நரகம் கிடையாது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர்றதுங்களா? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, இது சும்மா சொல்லிட்டாரா? இது சுவிசேஷம் இல்லையா? இது நற்செய்தி இல்லையா? எப்படி? ஐயோ, ரொம்ப நான் பயத்தோடு எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வசதிக்கு இல்லைங்க சுவிசேஷம். ஆக ஒரு தேவ வியாக்கியானி எழுதுகின்றார், மக்கள் நரகத்துக்கு செல்வது கடவுளுடைய தீர்மானமும் அல்ல, கடவுளுடைய செயலும் அல்ல, அந்தந்த மனிதனுடைய சித்தத்தின் செயல்பாடு. Every man by his own will reject the love of God and go to hell. பொறுமையா சிந்தனை பண்ணுங்க. எந்த மனிதனையும் கடவுள் நரகத்துக்கென்று படைக்கவும் இல்லை, அவர் அனுப்பவும் இல்லை. அவனவன் தன் சுய சித்தத்தினாலே இந்த வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் அன்பை எதிர்த்து அசட்டை செய்து தன்னுடைய கிரியைகளின் அடிப்படையிலே அவன் நரகத்துக்கு சுதந்திரவாளியாக மாற்றப்படுகிறான். நம்ம சொந்த பிள்ளைங்களா இருக்கலாம், நம்ம சொந்த கணவரா யாருன்னா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப தூரம் போயிடாதீங்க. எனிபடி. இப்ப இந்த உண்மையை சொல்லிட்டு இன்னும் அழகா ஒரு கருத்து 14க்கு வாங்க. ஆனால் நீங்கள் தெசலோனிக்கே சபையாரே, நீங்கள் இயேசுவை விசுவாசித்தபடியினாலே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டபடியினாலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக
எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். என்ன மகிமை! அதனால சோர்ந்து போயிடாதீங்க. சாத்தானையும் சாத்தானுடைய கிரியைகளையும் சாத்தானுடைய துன்பங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் கண்டு பயந்து கலங்காதீர்கள். ஆண்டவர் சொன்னார, மகிமையான ரட்சிப்புக்கு என்று தேவன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்புறம் பாருங்க 16ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற, ஆமாங்க, இன்னங்க நல் நம்பிக்கை, தமிழ்ல நல் நம்பிக்கைன்னு போட்டிருக்காங்க, குட் ஹோப்னு ஆங்கிலத்துல வந்த, இட் இஸ் a living hope. நம்ம அந்த ஒரு வசனத்தை படித்து முடிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி எவர்கள் பாத்தீங்களா, you were recreated, regenerated, ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, மறுபடியும் பிறந்தவர்களாக, ஜீவனுடையவர்களாக, ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு சுதந்திரவாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு விசுவாசி மாத்திரமே மரணத்தை சந்திக்க முடியும். ஆங்கிலத்தை only a believer can face death. Everybody else is victimized by death. நல்லா சிந்தனை பண்ணுங்கம்மா. மரணத்தை சந்திக்க கூடியவன் விசுவாசி மாத்திரமே. மீதி பேர் அனைத்து மக்களும் மரணத்துக்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? ஏன் நம்ம மரணத்தை சந்திக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஜீவனாலே நான் மகிமை அடைவேன் என்கிற நல் நம்பிக்கையுடையவராக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறார். தலைவணங்கி ஜெபிப்போம். பிரியமானவர்களே, சத்தியம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறதா? அந்த சத்தியம் பாவத்திலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கி நற்கிரியை செய்வதற்கு எனக்கு பலன் அளிக்கிறதா? பரிசுத்த ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதனாக நான் ஒளியின் பிள்ளையாக கிறிஸ்துவின் சித்தத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் உலகத்திலும் என்னிலும் கிரியை செய்கிற சாத்தானை எதிர்த்து போராடுகிறவனாக நான் காணப்படுகிறேன். மாம்சத்துக்கு எதிரான போராட்டம், மாம்ச கிரியைகளுக்கு எதிரான போராட்டம், உலக இச்சைகளுக்கு எதிரான போராட்டம், கள்ள போதனைகளுக்கு எதிரான போராட்டம், உலக சமரசத்துக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டத்திலே நான் போராடி கொண்டிருக்கிறேன். தெசலோனிக்கே சபையாரே, நீங்கள் நல் வசனத்திலே உறுதிப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, ஆறுதல் அடைகிறவர்களாக, நற்கிரியையிலே பெருக வேண்டும். திருச்சபையின் விசுவாசிகளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் இந்த அற்புதமான சுவிசேஷத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். உயிரற்றவர்களாக, நிர்மூடர்களாக, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த எங்களை உயிர்ப்பிக்க நீர் சித்தம் கொண்டிரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையாக நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட தேவரே நீர் தந்திருக்கிற உமது சத்தியத்துக்காக, உம்முடைய வேதத்துக்காக, உம்முடைய ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் தூங்குகிறவர்களாக காணப்படாமல் விழித்திருக்கிறவர்களாக எச்சரிப்போடு வாழ தேவரீர் உதவி செய்யும். அருவருப்பான உலகத்தின் அக்கிரமங்களை விலக்கி நாங்கள் ஜீவனுள்ள நம்பிக்கையோடு
மகிமையை எதிர்நோக்க எங்களை பலப்படுத்து. எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.